அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 26/8/2024 திங்கட்கிழமை நம்ம வீட்டிற்கு கண்ணன் குழந்தையாக வரப்போகின்றான். அந்த குழந்தை கண்ணனை வரவேற்பதற்காக நாமும் தயாராகி கொண்டிருக்கின்றோம். குழந்தை கண்ணனை எப்படி வரவேற்கலாம், எப்படி கொண்டாடலாம், எப்படியெல்லாம் ஆராதிக்கலாம், எப்படியெல்லாம் ஆனந்திக்கலாம் என்பதை இந்த பதிவில் நாம் பார்ப்போம். முதலில் கண்ணனை வரவேற்று அமர வைப்பதற்கு நாம் ஒரு மனை தயார் செய்ய வேண்டும். பூஜை அறையில் அல்லது ஹாலில் அல்லது நாம் எங்கு பூஜை செய்கின்றோமோ அந்த இடத்தையும் வீட்டையும் சுத்தம் செய்ய வேண்டும். வீடு மங்களகரமாக இருக்க வீட்டிலும் வாசலிலும் மாக்கோலம் போட வேண்டும். நிலை வாசலிலும் பூஜை அறை வாசலிலும் மாவிலை தோரணம் கட்ட வேண்டும். வாசலில் இருந்து பூஜை செய்வதற்காக நான் கண்ணனை அமர வைக்கும் இடம் வரைக்கும் கண்ணனுடைய பாதத்தை மாவினால் வரைய வேண்டும். இந்த திருவடி கோலம் அல்லது கண்ணனின் பாதம் கோகுலாஷ்டமி அன்று எதற்காக போடப்படுகிறது என்றால், ஒரே நேரத்தில் பல்லாயிரம் இடங்களில் இருக்கும் வல்லமை பெற்றவர் பகவான் கிருஷ்ணன். பிருந்தாவனத்தில் ராசலீலை நடத்திய போது ஒவ்வொரு கோபிகைக்கும் ஒவ்வொரு கண்ணனாக கூட இருந்து ஆடி பாடினார். துவாரகையில் கண்ணன் ஆட்சி செய்த போது கிருஷ்ணருக்கு 16,108 மனைவிகள் என்று சொல்வார்கள். இது எவ்வாறு சாத்தியம் என்று தெரிந்து கொள்ள விரும்பிய நாரதர் ஒவ்வொருவர் வீட்டிற்கும் சென்றார். ருக்மணி தேவி முதல் அங்கே அவர் சென்ற எல்லாரது வீட்டிலும் கிருஷ்ணர் இருப்பதைக் கண்டு அதிசயப்பட்டார். இப்படி ஒரே நேரத்தில் எங்கும் இருக்கும் கிருஷ்ணன் ஒவ்வொருவர் வீட்டிலும் வந்திருந்து நாம் செய்யும் பூஜையை ஏற்கும் தெய்வ குழந்தை என்பதை குறிப்பதற்காகவே எல்லோர் வீட்டிலும் அவரது பாதம் அன்று வரையப்படுகிறது. பாதம் வரைவதற்கு இன்னொரு நிகழ்ச்சியும் சொல்வார்கள். கிருஷ்ணர் சிறுவனாக இருந்தபோது கோபியர் வீட்டில் வெண்ணெய் திருடி தின்றார். அப்போது கோபியர் வந்து விடுவாரோ என்ற பதற்றத்தில் வெண்ணெய் உடல், கால், வீடு எல்லாம் சிதறியதும் அப்படியே அவர் நடந்ததால் வெண்ணெயில் அவர் கால் தடம் வீடு முழுவதும் பதிந்தது. இதை நினைவுபடுத்தும் வகையிலும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று பச்சரிசி மாவில் கால் தடம் பதிக்கப்படுகிறது. அடுத்து மனையில் கோலம் போட்டு கிருஷ்ணர் சிலை அல்லது படம் எதை வைத்து நாம் பூஜை செய்கிறோமோ அதனை சுத்தம் செய்து மனையில் வைக்க வேண்டும். இப்ப நாம நம்முடைய குழந்தை கிருஷ்ணரை அலங்காரம் செய்ய வேண்டும். நம்முடைய குழந்தையை எப்படியெல்லாம் அழகுபடுத்தி பார்த்து சந்தோஷப்படுவோமோ அப்படியே கிருஷ்ணரையும் நாம் அழகுபடுத்தி சந்தோஷப்படலாம். வாசமுள்ள பூக்கள், துளசி மாலை அணிவிக்க வேண்டும். புல்லாங்குழலும் மயில் பீலியும் இல்லாமல் நாம் கிருஷ்ணரை பார்க்க முடியாது. எனவே கிருஷ்ணருக்கு அருகே புல்லாங்குழலும் மயில் பீலியும் வைக்க வேண்டும். குழந்தை கிருஷ்ணனுக்கு நைவேத்தியமாக என்ன வைக்கலாம்? பால், வெண்ணெய், நெய்யினால் செய்யப்பட்ட இனிப்பு வகைகள், பழங்கள் வைக்க வேண்டும். பழங்களில் நாவல் பழம் விசேஷம். நாவல் பழம் கிடைத்தால் வைக்கலாம். முறுக்கு, சீடை, அதிரசம் வைக்கலாம். இவை எல்லாவற்றையும் விட கிருஷ்ணருக்கு பிடித்த நைவேத்தியம் ஒன்றுண்டு. அதுதான் அவரது நண்பரான குசேலரிடம் கிருஷ்ணரே கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிட்ட அவல். அவலை சாப்பிட்ட கண்ணன் குசேலருக்கு எவ்வளவு செல்வத்தை வழங்கினார். எனவே கோகுலாஷ்டமி நைவேத்தியத்தில் கண்டிப்பாக அவல் இருக்க வேண்டும். அதே போல பால் பாயாசம் கிருஷ்ணருக்கு கண்டிப்பாக செய்து வைக்க வேண்டும். இப்போது நாம் பூஜைக்கு தயாராகிவிட்டோம். தீபம் ஏற்றி கிருஷ்ணருக்கு 108 நாமங்களை சொல்லி பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். மதுராஷ்டகம் பாட வேண்டும். 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள கிருஷ்ணர் பாடல்களை பாடலாம். எதுவுமே முடியவில்லை என்றால் கோவிந்தா, கோபாலா, தேவகி நந்தனா, தாமோதரா, மதுசூதனா, கேசவா, மாதவா என்று நமக்கு தெரிந்த நாமங்களை சொல்லி வழிபடலாம். இன்னும் எளிதாக ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக என்ற மந்திரத்தை மட்டுமாவது 108 முறை சொல்லி பூஜை செய்ய வேண்டும். தூபம் தீபம் காட்டி வணங்க வேண்டும். இப்படி குழந்தை கிருஷ்ணனை மனதார வழிபட்டால் வாழ்வில் அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். செய்யக்கூடிய செயல்களில் வெற்றி கிடைக்கும். கிருஷ்ணருக்கு துளசி இலையும் வெண்ணையும் படைத்து வழிபட்டால் நம்முடைய பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். குழந்தை வரம் வேண்டுவோர்க்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும். கிருஷ்ணன் அன்பானவர், மகிழ்ச்சியானவர், எப்போதும் எல்லோருடனும் ஆனந்தமாக இருப்பவர். இவரை இந்த கோகுலாஷ்டமி நாளில் நாம் நம்முடைய வீட்டில் எளிமையாக வழிபட்டால் நம்முடைய கவலைகள் நீங்கி இறுதியில் மோட்ச வாழ்வும் கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை இதனை சிந்திப்போம். நன்றி.